ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த யூடியூப் சேனல் என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அதுக்கான 2025-2026 பேட்சுக்கான ஸ்டூடெண்ட்ஸுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்டு கொஷின்ஸு 5 மார்க் கொஷின்ஸை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ ப்ளீஸ் தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதேமாரி நான் எல்லா வீடியோவிலும் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், அதாவது நான் எப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ரெடி பண்ணுறோன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பர் மற்றும் ஸ்கூலில் நடக்கக்கூடிய ஃபஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், ஸோ அந்த இது மற்றும் இது என்னது எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் சொல்லக்கூடிய 3 கொஷின்ஸையும் கம்பேக் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு செட் ஆஃப் கொஷின் பேப்பரை தான் நான் உங்களுக்கு தரேன். ஸோ இதில் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது இந்த அளவுக்கு வந்தோன்னா 70க்கு 70 சென்டம் ஸ்கோர் பண்ணக்கூடிய இந்த மார்க், இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் யாராலையும் தர முடியாது. ஸோ நம்ம யூடியூப் சேனலில் தரோம். ஸோ ப்ளீஸ் தயவுசெய்து என்னுடைய ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். ஸோ ப்ளீஸ் நான் கொடுக்குற கொஷின்ஸ் மட்டும் படிங்க. ஸோ வேறு எதுவும் தவிர்த்து படிக்க வேண்டாம். 1 வேர்டு தவிர்த்து வேறு எதுவும் படிக்க தேவையில்ல, ஓகேவா? ஸோ நான் சாப்டர் வைஸ் வால்யூம் வைஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். ஏன்னா நான் ஒன்றா சொல்லினே போனேன் எந்தெந்த சாப்டரில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் டைம் ஆகும். ஸோ அந்த டைமில் நீங்கள் படிக்கலாம், ஓகேவா? ஸோ இதோட பிடிஎஃப் வேணும்னா கமெண்ட்டில் பிடிஎஃப்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த சப்ஜெக்ட்டுக்கு சீக்கிரமாக வீடியோ வேணுன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை ரெடி பண்ணி வீடியோவை போட்டுறேன், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, சாப்டர் 1ல் 2 மார்க் 3 மார்க்ஸு 5 மார்க்கு, அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸும் இதில் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்துங்க. அடுத்து புக் பேக் எக்ஸசைஸ் ப்ராப்ளமும் இல்லை கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்துங்க, ஓகேவா? ஸோ சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5, சாப்டர் 6, சாப்டர் 7, சாப்டர் 8, ஓகேவா? சாப்டர் 9, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 10. ஸோ இது வரைக்கும் நான் வந்து வேணால் கொடுத்துக்கிறேன். ஸோ இது தவிர்த்து நான் வந்து வேணால் எக்ஸாம் டைமில் கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாமுக்குள்ளே இல்லைனா இந்த மந்த்லேயே வந்து வேணால் நான் அடுத்த ஒரு வீடியோ வந்து வேணால் லான்ச் பண்ணுவோம். ஸோ என்ன வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து வேணால் ஒரு டாப் 32 மார்க்ஸ், டாப் 25 5 மார்க்ஸ்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோ வேணால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ சப்போர்ட் பண்ணினால எனக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதேமாரி கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், ப்ளீஸ். நான் இந்தளவுக்கு என்னுடைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ நான் எடுத்துக்கிறேன். ஸோ ப்ளீஸ் வந்து அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதோட பிடிஎஃபோடைய லிங்க் வேணும்னா நம்மளுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் பயோவில் இருக்குது. ஸோ அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்கள் டிஎம்கே வந்துடும் பிடிஎஃப் லிங்க்கு. அது அப்படி இல்லைனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எதனா டாபிக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாலும், இதில் வேறு எதனா நியூஸ், இல்லை சார் எனக்கு வந்து ஹால் டிக்கெட் வரல சார், எனக்கு ஃபைல் எடுக்கணும்னு பயமாக இருக்குது, ஸோ எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, எப்படி வேணும்னா படிக்காமல் போனால் எப்படி வேணும்னா பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வழிமுறைகளும் எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு எந்த வீடியோ வேணும், நெக்ஸ்ட் வேணும்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போட முடியும். ப்ளீஸ் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எந்தளவுக்கு ஷார்ட்டாக கொடுக்க முடியுமோ சென்டம் ஸ்கோர் பண்ணலாம் இதை படித்தா கன்ஃபார்மு. ஸோ அதனால இதை மட்டும் படிக்க போதும், ஓகேவா? ஸோ எல்லோரும் அப்படின்னா பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் தேரி வந்து வேணால் 1 மார்க் தான், ஆனால் டெரிவேஷன் தான் 4 மார்க்கு. அதுலேயே டயக்ராம் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு 2 மார்க் இல்லைனா 1 மார்க் கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ அப்போது எதுக்கு எவ்வளோ மார்க்கு, அதேமாரி 2 மார்க்னால் ஒரு டெஃபினேஷன் பயோடிகிரி லென்த்துன்னு. ஸோ அதெல்லாம் அந்த ஃபார்முலா 1 மார்க்கு, டெஃபினேஷன் லைட்டாக கொஞ்சம் இதுங்க யூனிட்டு, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மார்க் கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் அதெல்லாம் வந்து வேணால் பார்த்துங்க, ஓகேவா? அண்டு வேறு என்ன, ஸோ இதுதான்ப்பா. ஸோ ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். நான் அதேமாரி எல்லாரும் சொல்லிக்கிட்டு தான். ஸோ ஃபிசிக்ஸு, மேக்ஸு, கெமிஸ்ட்ரி எது படித்தாலும் சரி மெமரி பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கிட்டு படிங்க, ஓகேவா? ஸோ புரிஞ்சு படித்தா தான் நமக்கு வந்து அதாவது காலேஜ் போனாலும் இது யூஸ்ஃபுல்லாக. ஏன்னா காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயரில் நீங்கள் இதை பற்றி தான் படிப்பீங்க. ஃபஸ்ட் இயரில் ஃபிசிக்ஸ் படிப்பீங்க, கெமிஸ்ட்ரி படிப்பீங்க, என்விரான்மெண்ட் சயின்ஸு, ஸோ இதுதான் படிப்பீங்க, ஓகேவா? ஸோ அதனால் தயவுசெய்து இது பண்ணுங்கள், ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அண்டு ஆல்ரெடி வந்துன்னா நம்ம எப்படி 13 days ஸ்டடி பிளானுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிறோம். அதை தவிர்த்து கெமிஸ்ட்ரிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்,
சொல்லிட்டு வீடியோ போட்டுக்கிறோம். ஸோ ப்ளீஸ் வந்து அதெல்லாம் போய் பார்த்துட்டு படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ பப்ளிக் எக்ஸாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ இப்போயே ப்ரிப்பேர் பண்ண தான் வந்துட்டு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுங்கள். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் எடுக்கிறேன். ஸோ அதுக்காக இது அந்த ஒரு மனசுக்காவது இருந்தால் எனக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்லோனாக இருந்தாலும் சரி, டாப்பராக இருந்தாலும் சரி, ப்ளீஸ் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.